உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கை காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளைக்குமே சாப்பிடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு 300 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். 6 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது கூடயே ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி கூட இருந்தா நல்லா இருக்கும். அதனால இது 1/4 கிலோ, அது 300 கிராம் எடையில. அதுக்கு தேவையான மிளகாய் எடுத்திருக்கிறேன். நான் ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ரெண்டையும் நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுடு தண்ணியில கொதிக்க வச்சு ஊற விட்டுருக்கேன். இப்ப அது நல்லா ஊறி எடுத்தாச்சு பாருங்க. அதை எல்லாத்தையும் மிக்சியில சேர்த்து இது கூட ஒரு 10 பூண்டு பல் தோல் உரிக்காம இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சி வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்க நல்லெண்ணெயோ கடலெண்ணெய் எது வேணா சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெயில் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா வெந்தயம், இந்த வாசத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். ஒரு 4 பூண்டு பல்லு தட்டி போட்டிருக்கேன். பூண்டு பல்லு தட்டி போடும்போது நல்லா இருக்கும், ஏன்னா நான் அதுலயே அரைச்சிட்டேன். ஒரு 4 பூண்டு பல்லு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருப்போம் பாருங்க சின்ன சின்னதா வெங்காயம், இதை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு சின்னதா நறுக்கிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இதை இப்ப நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம், அப்பதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த தக்காளி தொக்கு செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஆனா இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கல்ல, அந்த மிளகாய், புளி, பூண்டு அந்த பேஸ்ட்டை இப்ப இதுல சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இதோட சேர்த்து வதக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும், வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகுதான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இப்ப அதுக்கு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கிறேன் காரத்துக்கு. ஏன்னா நம்ம காரத்துக்கு அந்த மிளகாய் போட்டிருப்போம், இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்கா கடைசியா நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்ப இது நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம அந்த ஊற வச்சிருந்தோம் பாருங்க புளி தண்ணியும் மிளகாய், அதையும் நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதுல ஊத்தி கலக்கி இப்ப தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்ப இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. நல்லா இது கொஞ்சம் கொதிச்சு நல்லா வரட்டும். இப்ப அதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இடையில அடி பிடிச்சிடாம இருக்க இடையில கொஞ்சம் கிண்டிக்கங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் திறந்து பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு மூடி வச்சு வேக விடுங்க இந்த வெங்காயத்தையும் இதையும். இப்ப இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரம் சேர்த்தாதான் கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கி நல்லா குழைவா ஆகணும், அந்த அளவுக்கு வேகணும் இது. இப்ப இதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் குழஞ்சிரும்ல, அதனால இந்த நேரம் உப்பு நம்ம சேர்த்துப்போம். இது நல்லா நல்லா கிண்டுங்க, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்ப இந்த நேரத்துல ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிறேன், நம்மளுக்கு திக்கு வேணும் அப்படின்றதுக்காக. நீங்க இந்த நேரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு, காரம், மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கரெக்டா இல்லை அப்படின்னா, குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்க 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கா இருக்கும் உங்களுக்கு தக்காளி தொக்கு. உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா வதக்கிட்டு அதை திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பாருங்க. இடையில கூட நீங்க எடுத்து கொஞ்சம் திறந்து கிண்டி பார்த்துட்டு கூட மூடலாம், ஏன்னா கொஞ்சம் அடி பிடிச்சு கொள்ள. இப்ப இந்த அளவுக்கு நல்லா வெந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது நம்மளுக்கு மத்தியானம் சாதத்துக்கு சாப்பிடலாம், காலையில இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், நைட்டு சப்பாத்திக்கு சாப்பிடலாம். இது ஒண்ணு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அந்த 3 நேரத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரெசிபி இது.
இப்ப நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்தா போதும். இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கலாம் நம்ம. இப்ப தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.